பாண்டியன் பயங்கரமாக ஃபீல் பண்ணி சொல்லிகிட்ருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாப்பா, நீ ஒத்த ஆளாக வந்த இந்த ஊருக்கு எதுவுமே இல்லாமல், ஆனால் கடைசியில் ஒரு கடை வச்சு ஏதோ ஒரு முன்னேற்றம் அடைஞ்சி ஒரு கல்யாணத்தை பண்ணி 5 பசங்களை பெற்றிருக்க. பெரிய விஷயந்தாப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கவர் சொல்கிறாரு. ஆமாம்மாம்மா, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண் கலங்குறாரு. அங்கேருந்து கோமதி வராங்க. என்னாச்சுங்க, ஏன் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவாம்மா, ஒன்றும் இல்லை, இதெல்லாம் பார்த்து அவர் ஆனந்த கண்ணீர் விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோமதி போகிறாங்க. குமார் பயங்கர கோவத்தில் சொல்லிகிட்ருக்காரு. இங்கே பாரு, நல்லா தெரிஞ்சுக்கோ, அந்த சரவணோட கல்யாணம் கண்டிப்பாக நடக்கவே கூடாது. அங்கே இருக்க அந்த பொண்ணை எப்படியாவது தூக்கிடணும். எல்லார் எதிர்க்கும் அந்த ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அவங்க நிற்கணும். அதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு குமார் சொல்கிறார். நீ கவலைப்படாத குமார், நாளைக்கு காலைல பொண்ணு மண்டபத்தில் இருக்காது, கண்டிப்பாக தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. ஆமாம், அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. குழலி மீனா 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. பொண்ணு கொடுக்கலன்னு சொல்லிட்டா இவங்க இவ்வளோ கோவப்படுறாங்க, பார்த்தா அப்படி தெரியலையே, ஏதோ டவுட்டாக இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், இதை தான் நான் கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்து சொல்லிகிட்ருக்கேன், எனக்கு ஏதோ ஒரு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. யார் என் பேச்சை கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிகிட்ருக்காங்க. எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. அப்போது சரவணனும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த தங்கமயில் 2 பேருமே சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க கரெக்டாக போஸ் கொடுக்கவே இல்லை. என்னம்மா இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, கரெக்டாக நான் சொல்கிற மாதிரி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு. ஆமாம், நீயே நல்லா தான்ப்பா பண்ணுற, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அதே மாதிரி எப்படி பண்ணுறீங்களோ பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாங்க. அப்படியா, ஐயோ வேண்டாண்ணா, வேண்டாம் வேண்டாம், நான்லாம் உனக்கு சொல்லித்தரல, நீ எப்படி போஸ் கொடுக்குறியோ அப்படியே பண்ணு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் போகிறாரு. நில்லுப்பா நில்லு, நீ பண்ணு, நீ என்னென்ன பண்ணுறியோ அதை அப்படியே அவங்க திருப்பி பண்ணட்டும், அப்போ தான்ப்பா கல்யாண ஃபோட்டோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அந்த ஃபோட்டோகிராஃபர். ராஜியும் அப்படியே வராங்க. வந்தவொடனே இல்லை நான் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா நீங்கள் பண்ணுங்கக்கா அப்படின்னு மீனாவை சொல்கிறாங்க. ஐயோ அம்மா, எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது, நீயே பண்ணிக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ராஜி கதிர் 2 பேருமே சேர்ந்து அப்படியே ஸ்டில்லெல்லாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி சரவணன் தங்கமயில் 2 பேருமே பண்ணுறாங்க. நல்லா இருக்குது ஸ்டில். இதெல்லாம் பார்த்துட்ருக்காரு பாண்டியன். ரொம்ப சந்தோஷப்படுறாரு. மாமா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. பழனி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு. நீ போயிட்டு அந்த ஃபோட்டோகிராஃபர்கிட்ட சொல்லு, என்ன தெரியுமா சொல்கிற, இருக்கிற எல்லாரையுமே ஃபோட்டோ பிடிக்க சொல்லு, அதுவும் சூப்பராக நல்லா ஃபோட்டோ எடுக்க சொல்லு. ஏன்னா அவங்களோட கல்யாண ஃபோட்டோலாம் வீட்டில் இல்லைல்ல, அதனால் நீ போயிட்டு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. சரி சரி, நான் போய் சொல்கிறேன். யார், கதிர், ராஜி, செந்தில் எல்லாரையும் மீனா எல்லாரையும் சேர்த்து ஃபோட்டோ எடுக்கணுமா? ஆமாம் எல்லாரையும் சேர்த்து ஃபோட்டோ எடுக்கணும். அப்போ தான் வீட்டோட அந்த என்ட்ரன்ஸில் 3 பேரோட ஃபோட்டோவை மாட்டினா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி போயிட்டு பழனி சொல்கிறாரு. எல்லாரையுமே நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. தனித்தனியாக அப்படியே சூப்பராக எடுத்துகிட்டே இருக்காங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாரு பாண்டியன். ராஜி கதிர் 2 பேருமே அப்படியே போஸ் கொடுக்கும்போது அப்படியே வெக்கப்படுறாங்க. ராஜி அப்படியே பார்க்குறாங்க, கதிரும் பார்க்குறாங்க. நீங்கள் இப்படியே பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோகிராஃபர் சொல்லிகிட்டே இருக்காரு. அதே மாதிரி பண்ணிகிட்டே இருக்காங்க 2 பேருமே. மீனா செந்தில் 2 பேருமே சூப்பராக அழகாக பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் கோமதி பார்க்குறாங்க. அப்பா, இதெல்லாம் பார்க்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இல்லைங்க, 3 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. பொண்ணு வேறு, பொண்ணு ஃபோட்டோவை சேர்த்து எடுங்க, எல்லாருமே 4 ஜோடிக்கும் கல்யாணம் ஆனது எல்லாமே சூப்பராக தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிகிட்ருக்காரு. தங்கமயில் எல்லாம் ரெடி ஆகிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு, நம்மளோட நகை பற்றி எதுவுமே தெரிஞ்சிடக்கூடாது, சரியா, கல்யாணம் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், அப்போ தான் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலோட அம்மா தங்கமயில்கிட்ட